அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய பெரம்பூர் அந்த சுற்றுப்பயணம் ரத்து. இதை பற்றின முழு விளக்க வீடியோவும் இன்னைக்கு திமுக ஆடுன அந்த நாடகத்தை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்டே மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த பெரம்பூர் சுற்றுப்பயணம், அதாவது 5 தொகுதிகளுக்கு ஒரே நாளில் சுற்றுப்பயணம் சொல்லியிருந்தாங்க. பிரச்சாரம் அப்படின்றது காலையில் 5 மணி, காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்குமான டைமும் கேட்டு தேர்தல் ஆணையம்கிட்ட வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு பெரிய தகவல் ஒன்று வந்துச்சு. நானும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரம்பூருக்கு விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றது ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது இந்த பொன்ராஜ் பிரச்சனை, எஸ்வி சேகர், இது பயங்கரமாக இன்னைக்கு தமிழக பெண்களிடையே ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி விஜய் அவர்களும் டிஜிபி அலுவலகம் போய் பொன்ராஜ் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் புகாரும் கொடுத்துருப்பாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சி, உதாரணத்துக்கு அந்த நாய் தமிழர் கட்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டையும் இன்னைக்கு பொன்ராஜுக்கும் எஸ்வி சேகருக்கும் ஆதரவு கொடுத்துருக்காரு. மறைமுகமாக திமுக செம்பு இவங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு இதை விட முக்கியமான விஷயமா, இன்னைக்கு சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கட்சியை ஒரு கேவலமான நாய் தடவல் கட்சின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது சாட்டை இன்னைக்கு பயங்கரமாக டிபேட்டில் நான் போய் விஜய் அவர்களை தூக்கி பேசிடுவேன், அதாவது நான் எங்களுடைய மேடையில் இன்னைக்கு பேசிடுவேன்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னைக்கு ஊராக போகிறாருல சீமான், எங்க வண்டி மேலே நின்று ஒரு வார்த்தை பேசட்டுமே ஆம்பளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு கேவலமான சூழ்நிலை இன்னைக்கு அந்த நாய் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க பக்கா திமுக கைக்கூலி அப்படின்றதும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்படி என்னம்மா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நிருபர் கேட்குறாரு, பொன்ராஜ் ஐயா சொன்னது தப்பா தெரியுதுங்களே, உங்களுக்கு சரியா இருக்கான்னு கேட்டா அவர் அப்படி ஒன்றும் தப்பாலாம் சொல்லலைங்க. அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு சரியாக தான் படுது அப்படின்றாரு. சோத்துலலாம் உப்பு விட்டு தான் தின்றாரா? இவருக்கு நாளைக்கு பெண்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி சாட்டையாக இருக்கட்டும், இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற நிறையா பேர் இன்றைக்கி பெண்களை இழிவாக பேசுகிறதும், ஏன் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பெண்களை இழிவாக பேசுகிறதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் பெண்களை இழிவாக ஒரு கேவலமான பார்வை தான் பார்ப்பாரு, எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நடக்கும்போது இன்றைக்கி இந்த பொன்ராஜ் பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்லுவார். இல்லைங்க அவர் சொல்கிறது தப்புங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா என்ன சொல்கிறாரு? ரொம்ப மோசமான விமர்சனமாக, ஏங்க இன்றைக்கி ஒரு தாவேக்கால இருக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுங்க, அண்ணனார் தங்கச்சியார் இருப்போம், அக்காவா இருப்போம், பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணு என் புருஷனை விட எங்களுக்கு விஜய் அண்ணன் தான் பிடிக்கும்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது வலைதளங்கள்ல வரும் பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு பேசுறாங்களே, அப்ப இவங்களே ஆல் ரெடி பண்ணி இப்படி பேச சொல்றாங்களா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன், ஒரு பொண்ணு விஜய் அவர்கள்ட்ட நான் அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்லியிருக்கும் போது, இது பக்கா திமுக கைக்கூலி, இந்த பொம்பளை பிள்ளை பயங்கரமா திமுக மேடைகள்ல இருந்திருக்கு, நாம் தமிழர் கட்சிகள்ல நிறைய தெரியிற தலைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருப்பாங்க வீடியோ, அதை நானும் எடுத்து தெளிவா போட்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு வீடியோ, அதாவது இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுற ஒரு வீடியோ நம்ம வலைதளங்களெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சாட்டை சேனல்ல முதல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு முதல்ல எடுத்தோடனே நாம் தமிழர் மேல தான் சந்தேகமே வந்துச்சு. அது போக இவங்க ஒவ்வொரு கரூர் பிரச்சனையும் பேசும்போது இன்னைக்கு நம்மளோட பார்வை தான் தப்பா தெரியுதோ, கரூர் பிரச்சனையில இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்துச்சு. ஏன்னா இவங்க கமுக்கமா இருக்காங்க, ஆம குஞ்சு எப்படி இருக்கும் கமுக்கமா இருக்கும்ன்ற மாதிரி இருந்துகிட்டு பல்வேறு வகையான வேலைகளை திமுகவுக்கு ஆதரவா செய்யறாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ல இருந்து இன்னைக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பெண்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன், நானும் ரவுடிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற சீமான் அவர்கள் இன்னைக்கு இந்த மாதிரி கமுக்கமா அடங்கி போனாரு. நம்ம தூத்துக்குடி அந்த பிலாத்திக்குளம் மாணவி குரல் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இப்ப சமீப காலமா பெட்டி வாங்கினதுல இருந்து அமைதியா இருந்துட்டு இருக்கிறாப்புல சீமான் அப்படின்றது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. நான் என்னதான் பண்ண போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரம்பூர் பிரச்சனை, அதாவது சுற்றுப்பயணம் ரத்து அப்படின்றது இன்னைக்கு அதாவது ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் இந்த சட்ட வல்லுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய அந்த பெரம்பூர் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் அப்படின்றது காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முதற்கட்டமா என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பெரம்பூருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் சொன்ன டயத்துக்கு டான்னு விஜய் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டளை மாதிரி முன் வைக்கிறாங்க. அப்ப இந்த கண்டிஷன் அப்படின்றது எல்லா கட்சிகளும் தவிர்த்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு, அதாவது விஜய் அவர்களுடைய அந்த தஞ்சாவூர் நிர்வாகிகள் சந்திப்புக்கு அப்புறமா இப்போ வந்திருக்குன்னு போது நான் ஏற்கனவே இதுக்கான பிரச்சனை என்ன, தம்பி விக்னேஷை பற்றின விவரம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பிரச்சனையை கை வச்சு தான் இன்னைக்கு திமுக சொல்றாங்க அப்படின்னு. அப்போ பெரம்பூர்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த ஒரு நேர்காணல், அதாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு, அந்த 110 பேர் பிளஸ் 124 பேர் ஒட்டுமொத்தமாக 234 பேருக்குமான வேட்பாளர்
பட்டியல் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா சில பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னமும் சில பேர் சேர்றதுக்கான நிறைய பேரோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. குறிப்பாக புதிய தமிழகம் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் வந்து இன்னைக்கு சேர போகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய கட்சி வந்து சேர்றதா இருந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையும் மறைமுகமாக பண்ணுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு இழுபறியாக நிற்கிது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கட்சி வந்து இன்னைக்கு தேர்தலில் புதுசாக நிற்க போகிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் கொடுத்துருப்பாங்க. இப்போ கூட நம்ம சசிகலா அம்மா வாயிலே நுழையாத மாதிரி கட்சி பேர்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் தென்னந்தோப்பு சின்னம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட சின்னங்களில் வந்து நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்திட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்திருக்கிற தகவல். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சுயேட்சையாவோ இல்லை டிவிக்கே உடைய ஆதரவாளர் மாதிரி நாங்கள் நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய ஆதரவில் ஜெயிச்சிடுறாங்கன்னு வைங்களேன். நாளைக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, தன்னோட சின்னத்தில் நின்று ஜெயிச்ச இவங்க ஈஸியாக கலண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சின்னமான விசில்ல நின்று தான் இவங்க ஜெயிக்கணும்னு சொல்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே டிமாண்டாக இருக்குது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது எங்கேருந்து வருது? விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து வருது. விஜய் அவர்களுக்காக விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து தொண்டு பண்ணியிருக்கிறவங்க அடிமட்ட தொழிலாளர்கள் உறுப்பினர்கள் இவங்களுக்காக மட்டும்தான் ஒதுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி பல்வேறு வகையான மாவட்ட செயலாளர்கள் மேலே விமர்சனம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது போக நிர்வாகிகள் சந்திப்பை மறுக்கிறது, பொதுக்கூட்டம் மறுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிர்வாகிகளோட ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. பெரம்பூர் பணிமனை அந்த இன்னும் திறக்காமல் இருக்குது. ஆல்ரெடி வந்து ரிப்பன் வெட்டி கட் பண்ணுற ஒரு வேலை தான் மிச்சமாக இருக்குது. அப்போ அதுவும் நிப்பாட்டி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த டிவிக்கு அலுவலகத்தையும் இந்த தீய சக்தி அப்படின்றது காலி பண்ண வச்சுட்ருக்காங்க. ஏன்னா டிவிக்கு அலுவலகம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தன்னுடைய ஒரு பணத்தை போட்டு வாடகை மாடி கட்டணம் வச்சு தான் நடத்திட்டு இருப்பாங்க. வாடகைக்கு தான் ஒரு பில்டிங் எடுத்தாது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை காலி பண்ண வைக்கலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் மாதிரி வந்து தீய சக்தி இன்னைக்கு அவங்க வீட்டு ஓனர்களுக்கோ கம்பெனி ஓனர்களுக்கோ வந்து பயங்கரமாக மிரட்டல் கொடுக்கறதாகவும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி டிவிக்கு அலுவலகத்துக்கு நீங்கள் வாடகைக்கு விட்டீங்கன்னா நாங்கள் ஒட்டுமொத்த பில்டிங்லையும் கரண்ட் கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டுருவோம், உங்கள் மேலே வழக்குகள்லாம் நிறையா நாங்கள் மறைமுகமாக போடுவோம், உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் கஞ்சா எடுத்த மாதிரிலாம் வந்து வழக்க போட்டு விட்ருவோம்னு சொல்லி மறைமுகமாக பயங்கரமாக மிரட்டுறதா இன்றைக்கி அர்ஜுனா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஏகப்பட்ட இடங்களிலிருந்து வர்ற பிரச்சனை அப்படின்றது எந்த அளவுக்கு இன்னைக்கு அதாவது எம்ஜிஆர் அளவு வந்து பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இதை விடலாம் வந்து எம்ஜிஆருக்கு பிரச்சனை வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த இளைஞர்கள் மற்றும் தமிழர்கள், ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல நீங்க பொண்ணுங்களை எவ்வளவு தூரம் பொம்பளைங்களை பேசியிருந்தீங்க அப்படின்னா எதுல சுற்றுப்பாப்புல அப்படின்னு சொல்ல தெரியாத அளவுக்கு சுற்றுப்பாப்புல. கண்டிப்பா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மானு ஒரு இரும்பு பெண்மணி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இவங்க வாயை விட்டுருப்பாங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் சரி ரொம்பவே வந்து கோபத்தில் இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சிங்க இந்த கட்சியை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, பெண்கள் பூரா இந்த கட்சிக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் அந்த கட்சியில் இருக்கிற மகளிர்கள் எல்லாத்தையுமே விபச்சாரிகள்னு சொல்கிறாங்களே, என்னத்தை சொல்கிறது? எனக்கு அந்தளவுக்கு கொதிக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு கட்சியில் இருக்கிற பெண்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இவங்களை சொல்ல முடியாதரா, நீ என்னதெல்லாம் காசு கொடுத்து நம்ம வந்து விலைக்கும் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் வந்து ஒரு குடும்பத்தை தாங்க போறது கிடையாது. ஒரு பொண்ணு நிரந்தரமா வாசல்ல ஒரு குழந்தை விளையாட முடியல, ஒரு 70 வயசு பாட்டியம்மா வீட்டுல நிம்மதியா தூங்க முடியலன்னா என்னடா அது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேவலமா எதிர்த்து இன்னைக்கு அரசு எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆனா எல்லாரையும் வாய்ப்புட்டு போடுற விதமா இன்னைக்கு ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக ஈஸியா அந்த விபச்சார பட்டம் அப்படின்றது கட்டி விடுறாங்க. அப்படின்னா கண்டிப்பா இவங்க நாசமா போற நாள் தூரத்துல இல்லை. அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்களுடைய திருப்பதி பயணம், அதை பத்தி நான் ஏற்கனவே காலையில வீடியோல சொல்லியிருப்பேன். ஏன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் மறைமுகமா திருப்பதி போயிட்டு வர்றது வழக்கம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நான் காலையில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். பீஸ்ட் படம் மற்றும் லியோ படங்களுக்கெல்லாம் வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படக்குழுவினரோட சேர்ந்து போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ கட்சியோட வேட்பாளர்கள் பேர் அந்த லிஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு சாமி கும்பிட போயிட்டு வரதா ஒரு சின்ன தகவல் இருக்குது. அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் நான் அது எப்போ போகிறாங்க என்னன்றது சொல்லிடுறேன். கண்டிப்பாக சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு கூட்டம் சேர்ந்துரும் அப்படின்றனால, ஆந்திராவும் ஸ்தம்பிச்சிரும் அப்படின்றனால வேறு வழி இல்லை, சொல்லாமல் தான் போகிற மாதிரி தான் இருக்கும். அது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இன்றைக்கி ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக அலுவலகங்களும் வந்து காலி பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாருமே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பெரம்பூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்பயணம் இன்னும் வந்து முழுசாக ரத்து ஆகலை. நியூஸில் வந்து பயங்கரமாக வந்து ரத்துன்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் மாவட்ட செயலாளர்களுடைய தேர்தல் ஆணைய அதிகாரிகளோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத விட இந்த தேர்தல் அதிகாரிகள் பூராமே கரெக்டாக அப்படியே பேக் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் நினைக்கிறேன், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய அலுவலர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே வந்து
தேநீர் விருந்தெல்லாம் அருந்தியிருப்பாங்க. என்னடா அது தமிழக அரசோட ஊழியர்கள் மற்றும் இவங்கெல்லாம் வந்து தேர்தல் அதிகாரியோட விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகையில் மட்டும் அது தெளிவாக படம் இல்லாமல் சும்மா நார்மலாக எடுத்துனா அந்த பிக் பண்ணியிருக்கிற அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வந்திருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னடா இப்படி தேர்தல் அதிகாரிகள்லாம் வந்து சேர மாட்டாங்களே. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இருந்து இங்கே வர்றவங்க அப்படின்னும் போது தமிழக அரசுக்கு இணை இல்லாமல் தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, அவங்களும் கட்டுப்பட மாட்டாங்க. அதுதான் எல்லா வழக்கம் உலக வழக்கமாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து டீ குடிக்கிறாங்க அப்படின்போது நமக்கு அப்பயே சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் இன்னைக்கு ஊர்ஜிதம் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாமே எதிராக நடந்துட்டு இருக்கு. இந்த பெரம்பூர் விஷயத்திலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ முதல் கட்டமாக விஜய் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு அந்த டைமிங் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வண்டி எடுத்துட்டு வெளியில கிளம்பிட்டாங்க அப்படின்னாலே அந்த சுற்றுப்பயணத்துக்கான பத்திரிகையாளர்கள், நான் குறிப்பா சொல்ல வர்றது அந்த பத்திரிகையாளர்கள் பேன் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வண்டி ஃப்ரீயா இருக்கும், ரோடு ஃப்ரீயா இருக்கும். இவர் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காருன்னு அப்படின்ற லைவ் அவங்க காட்டாம இருந்தாங்கனாலே பெரும் வகையான குற்றங்கள் மற்றும் அந்த கூட்டங்கள் தவிர்க்கப்படும். ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட சேனலுக்கான டிஆர்பிக்காக அந்த கூட்டத்தை குறிப்பிட்ட இடத்துல காட்டும்போது ஒட்டுமொத்தமாக குமிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க நடக்கிற நிகழ்வுக்கும் அந்த லைவுக்கும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ ஆகாது. அவ்வளோ தூரத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னும் போது வேற வழி இல்லை. அதனால அவங்க அப்படி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறது கடைசியில் பார்த்தீங்கன்னா டிவி கேவுக்கு ஆப்போசிட்டாக வந்து அமைஞ்சிருது. அதனால தான் வந்து இவ்வளோ கூட்டங்கள் வந்து கூடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 பேர்லேருந்து 3000 பேர் 3 to 5 தான் 5000 பேருக்கு தான் அனுமதி. ஒவ்வொரு இடங்களிலும் குறிப்பிட்ட இடம் கொடுப்பாங்க. இதில் இவங்க காரணம் சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே வந்து டஞ்சனான ஏரியா. இப்போ விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போக்குவரத்து பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ போக்குவரத்துக்கு பாதிக்கப்படும்ன்ற காரணம்னா பஸ் இல்லாமல் வெறும் கேரவனில் தான் வராரு. கேரவனில் வரவருக்கும் நீங்கள் 3000 to 5000 பேருக்கு தான் அனுமதியும் கொடுக்குறீங்க. அப்போ கடைசி நேரத்தில் அதாவது நாளைக்கு விடிஞ்சா அந்த பிரச்சாரம் அப்படின்ற டயத்தில் 110 வேட்பாளர்களுக்கான அந்த ஒரு பட்டியல் இன்னைக்கு அறிவிக்கிறதுன்றதை 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாற்றியாச்சு. அப்போ சனிக்கிழமை நாளைக்கு வந்து என்னன்னா பிரச்சாரம் பண்ணுறதா இருக்காங்க. ஒரே நாளில் 5 தொகுதி எல்லாத்தையுமே இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் நெருக்கு விட்ட டயத்தில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட முடிவுற்ற நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை இன்னைக்கு தமிழக அரசு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்த மாதிரியே கொடுக்குறாங்களே. எவ்வளோ பெரிய ஒரு கோபத்துக்கு ஆளான செயல் அப்படின்றது நம்ம பாமர மக்களாக ஒரு பொதுமக்களாக நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அப்போ கட்சிகளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தலைவர் அப்படின்றவருக்கு எவ்வளோ பெரிய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எவ்வளோ பெரிய மண்டக்காய்ச்சலாகவும் ஒரு வைத்தறிச்சலாகவும் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்தளவு ஆதங்கமாக எனக்கு இருக்குன்றனால தான் நான் அந்தளவுக்கு ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு தாங்க முடியாத ஒரு கோபமும் ஆதங்கமும் இருந்துகிட்ருக்கு. இதை என்ன பண்ணி சமாளிக்கிறது அப்படின்னா ஒரே வழி தான், அந்த ஓட்டு போட்டு இன்றைக்கி விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கியே தீரணுன்ற நிலைமையில் தமிழ்நாடு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்றது தான் உண்மை. சரி பாருங்கள், நம்மளோட சேனல் அடுத்தடுத்த அப்டேட்டோடு வந்துகிட்டே இருப்போம். குறிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.